மக்களே இன்னைக்கு நம்ம பைக்ல வந்து நிறுத்துறோம். இன்னொரு நாள் கார் எடுத்துன்னு வந்து இதே இடத்துல பார்க் பண்றோம். அதை நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம். வரும் ஆனா வராது. இந்த இடம் பார்த்து நல்லா நோட் பண்ணிக்கா. இங்க நிறுத்துறோம். 7 சீட்டர் நிறுத்தலாமா 5 சீட்டர் நிறுத்தலாமா? இங்க 7 சீட்டர் இல்ல இந்த தளபதி வச்சுருக்கிறாரு வண்டி லெக்ஸஸ்ல பெரிய வெல்ஃபேர்னு அது ஒரு அதோட சரி அதான் வாங்குவோமா? வாங்க முடியாதா? வாங்க முடியாதான். வெல்கம் பேக் டு நகைச்சுவைகள் vlogs. ஸோ இங்கே எதுக்காக இந்த வீடியோனா வந்து இந்த 3 பேரில் 2 பேர் யார் ரொம்ப அழகுன்னு சொல்லுங்க. அழகு அழகு உங்க வயசு முதியவர் ஆயிட்டீங்கன்னா பேசுறீங்க. அவராச்சும் முதிவரீங்களா? தெரியும் நான் தான் எங்க போய் ஃபேஷியல் பண்ண வருவாரு. இல்லங்க லேப் நாய் இந்த லேப் நாய் அது கலரே எங்க போய்டா இது பண்ண ஃபேஷியல் நல்லா இருக்கு. உனக்கு அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் ஏதாவது வேற ஏதாவது ட்ரிக் வச்சு. கைஸ் 3 பேர்ல 2 பேர் ஒரு முக்கியமான வேலைக்கா வெளியூர் போறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு வீடியோவோட எண்டில் சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி சில போல பொருட்கள்லாம் வாங்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் போய் அந்த பொருள்லாம் வாங்குவோம். காபி தேநீர் காஃபிக்கு தான் சொல்லுவாங்க தமிழ்ல. பட்டு வடிகட்டி ஏதோ சொல்லுவாங்கடா. வடிகட்டியா? ஓ அறிவனே ட்ரெஸ் பத்தி கேட்கவே இல்லையா? 200 ரூபானா வெளியே சூப்பரா இதா புதுசா? இது ஃப்ரீ ஒரு பையன் தான். வேணுமா போட்டுக்கலாம். இது காசு வாங்கல இது பொழுது காய பார்த்தேன். என் கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்தது. ஃப்ரீயா கொடுத்து நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்பதான் கரெக்டா இருக்கு. ஒரு 8 வருஷம் இருக்கும். ஏன்னா இவர் கல்யாணம் வந்து 18 வயசுல பண்ணினாரு. அவன் வரவங்க என்ன நினைச்சினாங்க, கல்யாணம் மாப்பிள்ள ஒரு 26 வயசு இருக்கும்னு நினைச்சினாங்க. அதுக்கேற்ற மாதிரி சட்டை வந்து கொடுத்துறாங்க. இவர் பண்ணது 18 வயசு. அப்ப எப்படி கேட்டுக்கிறான் நான் பசங்க கல்யாணம் பண்ணிட்டுமான்ட்டு. இப்ப அவர்கிட்ட வயசு 21. எல்லாம் ரெடி. ஆனா தான் இல்லை. ஆனா வந்து 10 வருஷம் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணுறது எவ்வளோ ஆகும்? நம்ம பண்ணி வைக்கலாம். நான் தானே பண்ணி வைக்கிறீங்களா? இருபத்தாறு சேனல் சார்பாகவும் நீ ரிசப்ஷன் பண்ணி வைக்கிறியா? அது பெரிய சார் கல்யாணம் இப்போ பேக்கில் போட்டால் என்ன ஆகும்? உடையும் கீழே விழும். ஓகே கைஸ், அவர் வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுறதுனால அவரை செவ்வாய்க்கா இருக்கிறது. ஓகே எதுக்கு இங்கே அப்படின்னு நீங்கள் பாருங்களா? வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயனே பாரு சூப்பரா ஓகே வா இது இங்கே ப்ரோ. ஐயனே இந்த இதில் மணி வச்சு தருவா? இதில் மணி இல்லை, பெல்லு. பெல்லு பெல்லு பெல்லுன்னா தமிழில் மணி தான். நீங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான். அது அந்த கம்பெனி வேணாம். ஆர்டர் பண்ணி கேட்லாக் இருக்குதுண்ணா. இதில் நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு வாங்கி கொடுத்துறீங்களா? நான் கல்யாணத்துக்கு இது தானே சொன்னேன். ரிசப்ஷன் முக்கியமா பொருள்லாம் வாங்க சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாமே தான் பண்ணோம். கல்யாணம் செலவு மட்டும் தான் இந்த ரிசப்ஷனு பொருள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீ ஃப்ரிட்ஜ்னா நான் வாஷிங் மிஷின், நீ ஃபேன்னா நீ ஏசி. எனக்கு கட்டில் இதில் எது முக்கியமாக அதனால பெருசா சரி பெருசா நீ வாங்கி கொடு. அதுக்கு மெத்த நான் வாங்கி தரேன். பெட்டு வந்து இவ்வளோ கணத்துக்கு வரும். எங்கள் வீட்டில் இருக்கு அது மாதிரி. உருளோடு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ வெடி பார்த்தியா? அதோடு இவர் அதான் ஓகே நான் சொல்லிடுறேன். அது 2 பேர் கிடையாது. ஒருத்தர் தான் வந்து வெளியூர் போகிறாங்க. அவர் இவர் தான் புனே போகிறீங்க. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இவருடைய பிஸ்னஸில் மென்மேலும் இன்னும் ஒரு உயர் பதவிக்கு போகிறாரு. 1 மாதத்துக்கு வைக்கிறதுக்கு என்னன்னா அது ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுக்கு ஷூட் கேஸ். 1 மாதம் தான் வேலையா? 1 மாதம் தான். 1 மாதம் போதாதா? முடிச்சு வந்துடுவாங்க. அதாவது என்ன வேலைன்னா கால் பாய் 1500 ரூபாப்பா. ஓகேண்ணா.
அது எவ்வளோன்னு அது இல்லை, அது இல்லையா சேலா அது மாதிரி வேறுனா அது மாதிரி ஒன்றுனா 2700 காட்டுங்க 200 தானா டிஃப்ரெண்ட். கலர் சரியில்லையா? இல்லை, நீ ஊன் சொன்னாதான் எடுத்து காட்டுவோம். ம். நீ அது பெருசு, அது இது சின்னது கலர். இது காட்டின வேற கலர் ஒன்று காட்டுறேன். காட்டுங்க. அதுதானே ஃபர்ஸ்ட் சொன்னா காட்டுங்கன்னு சொன்னா. ஓகே, காட்டுன்னு சொன்னா அவர் காட்ட மாட்டாரு. சரிங்களா? ஆன்னு சொன்னா காட்டுவாரு. அதுலேயே 4 பேர் வைக்கலாண்ணா. இங்க போற குட்டி போற சின்னது ஃப்ரீயாண்ணா அது? இது உள்ள இதோட பெருசு தான் இது. ஓகே, அது ஃப்ரீயா இல்லையா கேட்டு. மக்களே, சூட்கேஸ் இப்போ யாருக்கு வாங்குறேன்னா, கண்ணா வந்து வெளியூர் போகிறாரு, ஃபேமிலியை பிரிஞ்சு போகிறாரு. அவரு துணிலாம் எடுத்து வச்சுன்னு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு போய் தங்க போகிறாரு. அதுக்காக தான் இந்த சூட்கேஸ் வாங்குகிறோம். 1 மாசத்துக்கு தேவையான பொருட்களை வைக்கிறது. அது அவருக்கு அது போதுன்றாரு. அது போதுன்றாரு. ஏன் சொல்லுங்க? இதுதான் 50 ரூபா. ஐயா, இது துணிலே இருக்குமே ஐயா? துணியிலேயே இருக்கு. குவாலிட்டியே வேண்டாமா? ஆமாம், துணியிலேயே வந்து வீல் வச்சு ரூபாய் வரும். 5000 சில்லற ரூபாய் ஐயோ குவாலிட்டி. அது கீழே கம்மி. அதுதான் கம்மி. பையில இருக்கு பாருங்கண்ணா, அது பாத்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறேன். இது அட்டை, இது வந்து இது இல்லாத சூட்கேஸ்னா இதுதான். இது ஓகே. இதே மாதிரி வந்து பை துணியில இருக்கும். இதோ இருக்குதா? எடுங்க அதை. அதோ அதுல வீல் வச்சுக்குதா? அது எடுங்க, அதுதான் வேணும் நமக்கு. எங்களுக்கு இந்த சைஸில் இந்த துணி இந்த மாரி துணியில் வேணும். இருக்குமா? இருக்கா? 1000 சில்லற வரும். சஃபாரி கம்பெனி தான். காடுங்க பார்க்கலாம். இதே மாதிரி தான் வரும். இந்த சைஸ் வேணுமா? இந்த சைஸ் எல்லாம் வராது, அது வேற சைஸ் வரும். காட்டன் துணிது வேற சைஸ், இது வேற சைஸ். இதோட அப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் வருமா? இதோட பெரிய சைஸ்ல வருமா? பார்த்தா தான் தெரியும். பாருங்க. பாருங்களா? வேணுமா உங்களுக்கு? ஆமாம், ஏன் பார்த்தா நல்லா இருந்தால் தான் வாங்க முடியும். இதெல்லாம் இல்ல, ஆ பார்த்தா தான் கீதா தான் எல்லாம் இல்ல. மூணு சொல்லுங்க, காட்டுறேன். ம் நாங்கள் உண்மையாக வந்து ஒரு பொருள் வாங்க தான் வந்தோம். இந்த பொருள் வந்து வாங்குற ஒரு பொருள் வந்து அந்த பொருள் இங்கே இல்லை. நாங்கள் கேட்குற பொருள் இங்கே இல்லை. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, செய்ய பிடிக்கல, வாங்க பிடிக்கல அப்படின்னா கட் அண்ட் ரைட்டாக நோன்னு சொல்லுங்க. சொல்ல கற்றுக்கோங்க. நீ இப்போ தான் கற்றுக்குற. 25 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளைங்க அதான் கற்றுனாங்க, புடவை கற்றுக்கு. சபாஸ் மாமா சபா என்ன சொன்னாலுமே சபாச்ச சொல்றாங்க. வீடியோ போடாத கேட்டு அப்படியே போட சொல்றாங்க. கோப்பனா வந்து நோன்னு சொல்கிறாங்களா? அது அவங்க பார்க்காதது அவங்க இருக்கும். ஆனால் நம்மளோட வேலை என்ன? நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுனே இருப்போம். என்ன பாட்டு தான் காப்பி ரைட்ஸ். நல்லாவே இருக்க மாட்டேன். ஓகே ஏறா, மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் ஏதாவது சொல்ல மாட்டியா? ஏன்னா அந்த கடை உள்ள இருந்தோம், திடீர்னு வெளியே வந்து பாருங்களா? அந்த கடையில் கொஞ்சம் கலெக்ஷன் சரியில்லை. அதனால் ஹெவி கலெக்ஷன் வந்து ஒரு கடையில் இருக்கிறதா வந்து அதிகமாக சொன்னான். அந்த கடைக்கு வந்துருக்கோம். வாடா. இப்போ இந்த பார்த்துட்டேன்பா. அதுல பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட்? அப்படியா? நேரில் உடனே டிஸ்கவுண்ட் பேசிட்டு இருக்கேன். டிஸ்கவுண்ட் பேசுறீங்களா? அப்படியே மாட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ மாட்டு அல்ல இவன் கேட்டான்ல மாட்டணும். இவன் என்ன சும்மா கேட்டான், இந்த மாதிரி வந்து வீல் வச்ச வண்டியில் வந்து வீல் வச்ச பேக்கில் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் வந்து தூக்கின்னு போகிற மாதிரி இருந்தா எப்படி இப்படியே வச்சு தூக்கின்னு போகிறதா அப்படின்னு கேட்டான். சூப்பராக இருக்கிறேன். அதுதான் வந்து மாட்டுற மாதிரி அதில் லடாக் கிளம்பிடுவான். இது இந்த ஜிம் பேக்ல டிஸ்கவுண்ட் ஆகும். ஃப்ரீயா 250 அது. 350 வரும். 250 அது 3 தானே ப்ரோ? 325 ஜி இல்ல பெருசெல்லாம் மாட்டுங்க. இது எவ்வளோ? 150 ரூபா. அதே மாதிரி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? 3 பேர் எடுக்கலாம். மாற்றி போடுது. இல்லை 4 பேர் வைக்கலாம். வைக்க முடியாது. இல்லை 4 பேர்ல வைக்க முடியாதுங்க. வைக்க முடியாதா? நீ வைக்கலாம்டா, நிற்க வச்சா வைக்கலாம்டா. இப்படி போயிரு, இப்படி எடுக்கலாம். உண்மையாடா? ஆமா வீடியோ படுக்க வச்சா கொஞ்சம் இதுவாகுது. நிற்க வச்சா வைக்கலாம். நீங்கள் இது வாங்கிக்கோ. அது போல கேம்ப் இது எடுத்துவா. அது மாட்டுறேன். அதனால அப்படின்னாங்க. இதில் ஏன் ட்ரெஸ் மட்டும் போட்டு அது நீ தனியாக வாங்கிக்கோ. அப்போ வாங்க மாட்டல. இது
இருக்கிற பேக்கை தூக்க முடியாம மாத்தி இது வந்து ஊர்ல இருந்து எங்க சித்தி இந்த மாதிரிலாம் பேக் எடுத்துவோம். அந்த மாதிரி பேக் வாங்கிக்கலாம். இது வாங்கினா இது ஓகே ஓகே. எவ்வளோ டிஸ்கவுண்ட் இது? ஷாப் ஓனர் நீங்க ரொம்ப நல்லது. அப்போ டிஸ்கவுண்ட் கிடையாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அதாவது நம்ம அண்ணனுக்காக ஷூ கேஸ் வாங்கியாச்சு. என் புள்ளிக்காக ஷூ வாங்கியாச்சு. ஓகே இன்னும் அதிகமானுக்கு கட்டில் மட்டும் தான் பேலன்ஸு. ஓகே அது ஓகே அது ஓகே அது ஓகே அது ஓகே வேற அது ஓகே அது ஓகே அது ஓகே என்ன சொல்ல வர உருளணும் அப்படியே பெட்டா அது கட்டில் வேணாம் தரையிலே இருக்க மாட்டியா ஒரு கட்டில் நான் வாங்கி தர சொன்னீங்க. ஒரே நிமிஷம். அந்த கட்டு போறதுக்கு வீட்டுல இடம் இருக்குதா? சரி நம்ம வீடு வாங்கி கொடுத்துருக்கா